ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பலனுக்காண்டி எழுதுனது சொந்தக்காரங்க தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் இது. இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷத்துக்கு முந்தின பேப்பர் இது. அவங்க வேறு ஒன்றுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஜாதகப்படி இந்த பிள்ளைக்கு 2வது கல்யாணம் நடக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கல்யாண வாழ்க்கை சக்ஸஸாக இருக்குங்க. இது 7ல் கேது இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது. இருந்தாலும் திருமண வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவர் நல்ல ஒரு இடமாவே அமைஞ்சது. பொருளாதார ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. குழந்தை இல்லாமல் நான் அது இந்த பொண்ணோட ஜாதகத்தில் இல்லை, பையனோட ஜாதகத்தில் இருந்துச்சு, மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் இருந்துச்சு. நான் பொருத்தம் பார்க்கும்போதே சொன்னேன், அவங்களுக்கு சரியான வரன் அமையலை. அமையாத பட்சத்தில் இந்த ஜாதகம் வந்துச்சு. அவங்க பெருசாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இறங்கி வரும்போது நான் சொன்னேன், மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் குழந்தை பேர் தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொன்னப்போ அவங்க பரவாயில்ல நினச்சாங்க. எவ்வளோ நாள் தாமதமாகணும், அதுதான் பிரச்சனையே. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் ஒரு குறை இருக்குது, ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதே தவிர அது எந்த மாதிரியான பிரச்சனை. இப்போ கல்யாணம் தாமதமாகுதா, அது எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதகமே உங்களுக்கு பலவீனமாகிடுச்சுன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. தசாபுத்தியெல்லாம் கடந்து போயிருக்கு. நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ குழந்தை பேருக்கு உரிய தசாபுத்தி 5ஆம் இடம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதுக்குரிய சூழ்நிலையே நடந்திருக்காது. அதே மாதிரி திருமணத்துக்குரிய பாவகம் இயங்கிக்கிட்டே அது கடந்து கூட போயிடும். நல்லா இயங்குற காலம் கூட கடந்து போயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைக்கு காரணம் ஜாதகத்தில் சிக்கல் இருக்கிறதுனால. ஜாதகத்தில் சிக்கல் இருக்கும்போது உங்களுக்கு தசாபுத்தியே வந்தால் கூட அந்த விஷயம் நடக்காது. அப்போ ஜோசியரை குற்றவாளி மாதிரி அப்படியே முறைக்க வேண்டியது. நீலாம் ஜோசியரா, நீ ஒழுங்காக ஜோசியர் படிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி போகிறது. ஏன்னா நமக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது. மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஜோதிடம் தெரியாது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் ஜோதிடம் இருக்க வாய்ப்பு இல்லையே, கடகடனில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொய் சொல்கிறதுனா கடகடன்னு பேசிடலாங்க. ஆனால் உண்மை சொல்கிறதுனா கடகடன்லாம் பேச முடியாதுங்க. கொஞ்சம் பார்த்து பருவிச்சு தான் பேச வேண்டியிருக்கும். இது உண்மைக்குள்ள உண்மைன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகிறது. ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயத்தை அப்படி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறது தான் ஜோதிடமே தவிர சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னெலாம் ஜோதிடம் சொல்ல முடியாதுங்க. இப்போ கூட ஒருத்தர் சனி தசையில் 3 ராசிக்காரவங்க கோடீஸ்வரங்களாக ஆவாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க அந்த மாதிரி பேசுகிறது நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தேனாக இருக்குது. அந்த மாதிரியான வார்த்தைகள் பொய் நமக்கு இனிச்சு கிடக்குது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இனிக்கும்? அவங்க சொல்லுவாங்களா, ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு இனிக்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை நம்மளை கசப்பில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த பொண்ணுக்கு 5 கூடையவர் புதன்க. வாழ்க்கையெல்லாம் இதுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா குழந்தை பேரில் தாமதம் ஆச்சு. அதுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்க கணவரோட ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால தாமதமாகும் சொன்னேன். என்னால் எவ்வளோ நாள்லாம் சொல்ல முடியல. ஒரு விஷயம் தாமதமாகும் தெரியும் அது, ஆனால் எப்போ எவ்வளோ நாளைக்குள்ளே அது சரியாகுன்றது நம்ம கையில் கிடையாதுன்றது உண்மை. பாதிப்பை பொறுத்து அதிகமாக பாதிக்கும் பட்சத்தில் அது கடைசியில் கடவுளோட முடிவு தான் நம்ம விட முடியும். ஆனால் இந்த மாதிரி சொல்லலாம், குழந்தைய பிறக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியும், குழந்தை பிறக்கணும்னு சொல்ல முடியும், கல்யாணமே ஆகாதுன்னு சொல்ல முடியும், கல்யாணம் ஆகுன்னு சொல்ல முடியும். ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு ஜாதகத்தில் அந்த பலம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ இந்த ஜாதகம் கும்பலக்னம், அந்த லக்னம் கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார். புதன் லக்னத்தில் இருக்கார். சனிக்கும் புதனுக்கும் நட்பு தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா 6 கூடைய சூரியன் கூட இருக்காரா, ராகு அங்கே புதன் கூட இருக்கார், எதுக்காப்பில் கேது இருக்கார். இப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா குழந்தை பேர் தாமதமாகுது. குழந்தை பேர் சில நேரம் குழந்தை பிறக்கும், சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துடும். ஆனால் அதுக்கு ஏதாவது நோய் உபாதை இல்லை, அது ஏதாவது பிரச்சனை கொடுக்குற குழந்தையா மாறி அந்த மாதிரி அவஸ்தைப்பட வேண்டி வரும். எப்பயுமே ஒரு இடம் தோஷமாச்சுன்னா இதுதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 5ஆம் இடம் தோஷம் இல்லை பாதிப்பு, இது என்ன வலிமை குறைவு, தோஷம்ன்றதே வலிமை குறைவு தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்று குழந்தை பேர் சீக்கிரம் கிடச்சிட்டு அப்புறம் அந்த குழந்தை நோயினாலேயோ எதுனாலேயோ கஷ்டப்பட்டுறது, இல்லாட்டி அந்த குழந்தை நம்ம சொல்லு பேச்சு கேட்காம நமக்கு விதவிதமாக தொந்தரவுகள் கொடுக்குறது, இந்த மாதிரி நடக்கும். இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு குழந்தை பேர் தாமதம் ஆச்சு. இப்போ நீங்கள் இவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு எப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக
என்ன குழந்தை பிறக்குன்னு முன்ன கூட கேட்போம்ல, எனக்கு குழந்தை இருக்கா, என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்த பார்ப்பாங்க. புதனோட வீடு, புதன் வந்து அலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை பெண்ணாகவே எடுத்துக்க முடியும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அஞ்சு கூடையவர் புதனாக இருக்கனால பெண் குழந்தை. அப்புறம் 5 கூடையவரோட யாரெல்லாம் இருக்கா, சூரியன் இருக்கார், சூரியன் ஆண், சுக்கிரன் பெண், ராகு அலி அப்படின்னு வரும்போது ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் 1க்கு மேற்பட்ட பெண் குழந்தைன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு, 2மே ஆண் குழந்தை தான். ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். புதன் வாங்குகிற நட்சத்திரம், புதன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதுல, அது என்ன நட்சத்திரம்னா ராகுவோட நட்சத்திரம். சதய நட்சத்திரம் புதன் இருக்குது. அப்போது ராகுவோட கட்டுப்பாட்டில் புதன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 5 கூடையவர் வந்து ராகுவோட கட்டுப்பாட்டில், ராகு கூடவே இருக்கிறது ஒன்று, ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒன்று. எல்லாம் சார் தான். இந்த எப்போ இந்த பிள்ளைக்கு குழந்தை ஜனிச்சிச்சு அப்படின்றதை நம்ம பார்க்கணும்ல. நல்லா பார்த்துக்குங்க. கும்பலக்னம், கும்பலக்னத்துக்கு 5 கூடையவர் புதன், 5 கூடையவர் வந்து லக்னத்திலே இருக்கிறது நல்ல அமைப்பு. குழந்தைகள் வந்து இந்த பொண்ணு மேலே பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா புதன் புத்தி, சந்திர தசை புதன் புத்தியில் தான் இந்த பிள்ளைக்கு குழந்தை ஜனிச்சிருக்கு. சரிங்களா? நல்லா சேமமாக இருக்காங்க. ரெட்டை பிள்ளைங்க, 2 ஆண் குழந்தைங்க நல்லா இருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த பெண்ணுக்கு வந்து திருமணமாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தைங்க, ரெட்டை குழந்தைங்க. சரிங்களா? ஜோதிடம் ஏற்கனவே ஆய்வெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் அப்படியே நிப்பாட்டி வைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.